ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு கப் கோதுமை மாவும் 2 வெங்காயமும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸை நம்ம இன்ஸ்டண்ட்டாக 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்க்கறது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். கோதுமை மாவும் அரிசி மாவு வச்சு மட்டும் கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த மாவு, உப்பு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் இது ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இதுக்கு தண்ணி எதுவுமே அளவுலாம் கிடையாது, நம்மளுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி தான் ரொம்பவே முக்கியம். ஒரு மாவுக்கும் தண்ணியோட அளவு டிஃப்ரெண்ட் ஆகும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண ஒரு துண்டு இஞ்சி, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி புதினா சேர்க்கல, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாமே மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சேர்க்கறது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இதை சேர்க்கும் போது போண்டா மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டுடலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயுமே நல்லா சூடாகி வந்துடுச்சு. இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக போண்டா மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக சேர்க்கணுன்றது அவசியம் கிடையாது, இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், அப்போ தான் உள்ளேயுமே நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மேலே மட்டும் கரிஞ்சிட்டு உள்ளுக்குள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள், போண்டா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கோதுமை மாவு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான கோதுமை மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. மழை டைமில் எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக போண்டா செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதை நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவை கிடையாது, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த போண்டா மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இந்த போண்டாவை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.